வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். BBK எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு கம்பெனியை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. அந்த வகையில் இந்த பேர் நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு இது ஒரு புதிய பேராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த கம்பெனியினுடைய பொருட்களை பற்றி இப்போ நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இது கட்டாயம் உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் இந்த கம்பெனியை சேர்ந்ததானான்ற தோன்ற அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ்ன்றது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை தயாரிக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். ஆனால் இதை பற்றி நீங்கள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா வெறும் 4 வரி தான் இருக்கும். ஆனால் இவங்க எவ்வளோ பெரிய நிறுவனம்னு பார்த்தீங்களா, இன்று உலக நாடுகளில் எத்தனையோ நாடுகள் மொபைல் மார்க்கெட்டில் இவங்களுடைய ஷேர் தான் அதிகமாக இருக்குது. அதாவது டேட்டாவில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஆப்பிள் இல்லை சாம்சங் தான் முன்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக் எப்படி இருக்குமென்று பார்த்தீங்களா, இவங்க வந்து ஃபோன்ஸை வந்து ஒரே பேரில் தயாரிக்கிறது இல்லை. ஃபோன்ஸ் வந்து இவங்களுக்கு கீழே 4-5 பிராண்டாக வச்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்களா, இன்றைக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற Oppo, Vivo, Realme, OnePlus மற்றது iQOO, இந்த 5 நிறுவனங்களுமே இவங்களுடைய தான். அவங்க ஒரே கம்பெனியாக வைத்திருக்காமல் இப்படி வேறு வேறு பேரில் வேறு கம்பெனியாக பிரித்து வைத்திருக்கிறதன் காரணம் பார்த்தீங்களா, முதலாவது வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரே நிறுவனம்ண்டா ஒரு நல்ல பேர் எடுத்தால் அது நல்ல பேராக இருக்கும். ஒரு தச்சமயம் ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு பிழை வந்து ஒரு தப்பான பேர் வந்துடுச்சுண்டா அது மொத்தமாக அந்த பிராண்டுக்கு அந்த கெட்ட பேர் இருந்துடும். ஆனால் இவங்க இப்படி 5 பிராண்டாக வச்சுருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிராண்டுன்ற பேர் தச்சமயம் போனாலும் மிச்ச 4 பிராண்ட் மூலமாக அவங்களுக்கு லாபம் வந்து கொண்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ஒவ்வொரு பிராண்டையும் குறிப்பாக ஒவ்வொரு தேவைக்காக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் Oppo, Vivo எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஆஃப்லைனில் நேரடியாக கடைகளில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக வச்சுருக்காங்க. அடுத்து நீங்கள் OnePlus பார்த்தீங்களா, இவங்களுடைய ஃபோன்ஸ்லேயே கொஞ்சம் குவாலிட்டியான ஃப்ளெக்ஸிப் லெவல் ஃபோன்ஸை தயாரிக்கிறதுக்கான ஒரு பிராண்டாக வச்சுருக்காங்க. Realme நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் லெவலில் மிக குறைந்த விலையில் ஓரளவு சிறந்த ஃபோன்ஸை மக்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு கம்பெனியாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் வந்து இவங்களுடைய முதலாவது நிறுவனமாக வந்து Oppo நிறுவனத்தை இவங்க வந்து 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு இவங்களுடைய அடுத்த பிராண்டான Vivo நிறுவனம் கொண்டு வரப்படுது. இந்த ரெண்டுமே இந்தியன் மார்க்கெட்டில், இப்போ நீங்கள் உலக நாடுகளில் மெயினாக ஒரு பெரிய மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கு அடுத்து மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் தான். அந்த வகையில் இந்தியன் மொபைல் மார்க்கெட்டில் பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஆஃப்லைனில் தங்களுக்குன்ற ஒரு போதிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்களா Oppo நிறுவனம் தங்களுடைய சப் பிராண்டாக பட்ஜெட் ஃபோன்ஸை வெளியிடுற ஒரு பிராண்டாக Realme என்ற நிறுவனத்தை அறிவிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து Realmeலேயே கொஞ்சம் ஹை அண்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வேறு வெளிக்கிட்டதுக்கப்புறம் Realme தங்களுக்குள்ளே அடுத்த சப் பிராண்டாக இப்போ நார்சோன்றவங்களுடைய ஒரு ஃபோன் சீரிஸ் இருக்குது. அந்த சீரிஸை வந்து இப்போ அடுத்த சப் பிராண்டாக அறிவிக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இந்த நார்சோவும் ஒரு சப் பிராண்டாக உருவானதாண்டா மொத்தமாக 6 நிறுவனங்கள் இந்த BBK எலக்ட்ரானிக்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ என்னதான் வெளியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த Oppo, Vivo, Realme இப்படியான பிராண்ட்ஸ் வேறு பேர் வேறு பேக்கேஜிங்களோட ஃபோன்ஸை வெளியிட்டாலும் இந்த 5 நிறுவனங்களும் BBK எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு தான் சொந்தமான நிறுவனங்களாக காணப்படுது. இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் வந்து சாம்சங் இல்லை ஆப்பிள் மாதிரி பேர் எடுக்கணுமெண்டா ஒரே கம்பெனி அல்லது ஒரே பேரில் எல்லா ஃபோன்ஸையும் வெளியிட்டால் அவங்க நினைத்தா இந்த பேரை எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க இந்த சான்ஸை விட்டுட்டு இப்படி 5 பிராண்டாக வச்சுருக்கிறதால அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு இப்போ விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது பார்த்தீங்களா, இப்போ வந்து சாம்சங்கோ ஆப்பிளோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபோன்ஸில் ஏதாவது ஒரு பிள்ளை, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் சாம்சங் சிறிது காலத்திற்கு முதல் வெளியிட்ட Note 7 சீரீஸ் அந்த பேட்ரி எக்ஸ்ப்ளோர்ட் ஆனதால் அவங்களுடைய கம்பெனி நேம் எவ்வளவு பாதித்ததுன்றதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருப்போம். இப்படி வந்து இந்த BBK எலக்ட்ரானிக்ஸும் புது இன்னோவேஷன்ஸை இந்த பெரிய நிறுவனங்களுக்கு போட்டியாக கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்க இப்படி கொண்டு வரும்போது என்னதான் தங்களோட கம்பெனிகளை டெஸ்ட் பண்ணினாலும் அவங்க மக்களுக்கு விடும்போது தச்சுமே ஏதாவது எரர்ஸ் வந்துச்சுண்டா ஏற்கனவே இவங்க ஒரு சைனீஸ் பிராண்டுன்ற பேருக்கு மேலாலே அந்த எரரும் இவங்களை பேரை பாதிக்கும் போது இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிக அளவில் குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இப்படி 5 பிராண்டாக வச்சுருக்கிறதன் மூலமாக இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை டெஸ்ட் பண்ணும்போது ஏற்கனவே மார்க்கெட்டில் நல்ல ஷேர் வச்சுருக்கிற பிராண்டில் அதை அறிமுகப்படுத்தி டெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் புதுசாக அவங்க அறிமுகப்படுத்தின ஒரு பிராண்டின் மூலமாக டெஸ்ட் பண்ணுறதால நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்தா அது அந்த பிராண்டுக்கும் புதிய மார்க்கெட்டிங் ஆகி மார்க்கெட்டில் ஒரு ஷேர் கிடைக்கும். தற்சமயம் அந்த ஒரு டெஸ்டிங் பிளேயாக போனால் கூட அது வந்து இந்த ஏனைய நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுடைய பிராண்ட்ஸுக்கான சேல்ஸில் எந்த பாதிப்பையும் கொண்டு வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சில நாடுகளில் இதில் சில பிராண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 பிராண்டையும் ஒரே நேமில் வைத்து ஒரே கம்பெனியாக சொல்லும்போது சில கண்ட்ரீஸுன்ற டேக்ஸை பார்த்தீங்களென்றால் பெரிய அமௌண்ட்டில் கட்ட வேண்டி வரும். ஆனால் இது 5 இண்டிவிஜுவல் பிராண்டாக கண்ட்ரீஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறதன் காரணமாக இவங்களுக்கு இந்த டெக்ஸ் சம்மந்தமான பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த BBK எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் இப்படி சப் பிராண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு இல்லை.
நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா மீ நிறுவனத்திட்ட கூட 2 சப் பிராண்ட் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு முதலாவது ரெட்மி, அடுத்தது போக்கோ. இந்த 3 அதாவது சியோமி என்று வெளியிடப்படுற ஃபோன்களும் ரெட்மி ஃபோன்கள் மற்றும் போக்கோ ஃபோன்கள் ஆகிய இந்த 3 ஃபோன்களுமே மீ நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபோன்கள் தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சியோமி நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் பிபிகேனுடைய மார்க்கெட்டிங்குக்கான ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்களா, இப்போ சியோமி நிறுவனத்தில் என்ன தான் அவங்க 3 பேரில் ஃபோன்ஸை வெளியிட்டாலும் அது 3லேயுமே ஒரு எண்ட் யூஸரால் கண்டுபிடிக்கலும் இது 3மே ஒரே கம்பெனிக்கு சொந்தமானதுண்டு. எப்படின்னு பார்த்தீங்களா, ரெட்மி பை சியோமி இல்லாட்டா போக்கோ பை சியோமின்னு அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க பேரை தங்களுடைய பேரண்ட் கம்பெனியான சியோமி என்ற கம்பெனியினுடைய பேரை மென்ஷன் பண்ணாட்டா கூட அவங்க அந்த எல்லா ஃபோன்ஸ்லேயுமே ஒரே யூஐ சாஃப்ட்வேர் ஒரே சாஃப்ட்வேர் ஒரே இன்டர்ஃபேஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. 3லேயுமே மீ யூஐ என்ற சாஃப்ட்வேர் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குறதன் மூலமாகவே மக்களுக்கு இது 3மே ஒரே பிராண்டுன்னு தெரிய வந்துடும். ஆனால் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லை. இவங்களுடைய 5 பிராண்டுக்கும் 5 விதமான யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது தனித்தனி டீம். இப்போ நீங்கள் சியோமி எடுத்துக்கிட்டீங்களா, அதில் ரெட்மியில் வெளியிடப்பட்ட ஒரு ஃபோன், அதே லுக்கோட, ஆனால் பேர் மட்டும் போக்கோன்ற மாதிரி போக்கோவில் வெளியாகி இருக்குது. இப்படி அவங்களுடைய ஒவ்வொரு பிராண்ட்ஸுக்குள்ளேயும் ஒரு ஃபோனையே ரீபிராண்ட் பண்ணி மற்ற கம்பெனி வேறு கண்ட்ரியில் விற்றுருக்காங்க. அதாவது ஒரு கண்ட்ரியில் ஒரு நேமில் விடப்பட்ட அதை ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபோனையே வேறு ஒரு கண்ட்ரியில் வேறு நேமில் வேறு பிராண்ட் மூலமாகவோ இல்லை அதே பிராண்ட் மூலமாக எல்லாம் ரிலீஸ் பண்ணி சியோமி நிறுவனம் ஒரு வித்தியாசமான மார்க்கெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, இவங்களுடைய 5 சப் பிராண்டுக்குமே தனித்தனியான டீம்ஸ் இருக்குது. கூடுதலாக இந்த 5 பிராண்டில் ஏதாவது ஒரு ஃபோன் ஒரு பிராண்டால் வெளியிடப்படுதுண்டா அதை அப்படியே வேறு ரீநேம் பண்ணி வேறு பிராண்டிலேருந்து வந்ததில்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து தான் எப்படியுமே மற்ற பிராண்ட் மூலமாக வெளியிடுவாங்க. அதால் இதை பார்க்குற ஒரு எண்ட் யூசருக்கும் சரி, மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக இன்சைடர் நியூஸுகள் தெரியாத சாதாரண மக்களுக்கு இது வேறு பிராண்ட் முழுசாக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இவங்க தங்களோட நிறுவனங்களுக்குள்ளேயே போட்டியான ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டில் உருவாக்கிட்டாங்க. இப்போ ஒப்போக்கும் விவோவுக்கும் மிகப்பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்களுடைய 2 இதுவும் போட்டி போட்டு மார்க்கெட் பண்ணுறதால அவங்களுடைய பிராண்டும் வளருது. அதே மாதிரி இந்த 2ல் நீங்கள் எண்ட் யூசரான நீங்கள் எதை போய் வாங்கினாலும் லாபம் என்று பார்த்தீங்களா அதை பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் என்ற ஒரு கம்பெனிக்கு தான். மக்களுக்கு விருப்பங்கள் பற்றின தகவல்களை அவங்களால சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ மீ நிறுவனம் தங்களுடைய ஃபோன்ஸில் ஆட்ஸ், அதாவது விளம்பரங்களை கொடுக்கறதன் மூலமாக லாபத்தை பார்க்குற அதே நேரத்தில் இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் விளம்பரம் அதுகள் கொடுக்கறது இல்லை. ஏனெண்டா இவங்களுக்கான வருமானம் தரவுகள் மூலமாக கிடைக்குது. இவங்க இந்த விளம்பரங்களை கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதில் அவங்க நேராங்களா ஒவ்வொரு யூஐ இல்லை ஒவ்வொரு ஃபோன்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான சிஸ்டம் வச்சுருக்கிறதன் மூலமாக இவங்களால் மக்களை கவர முடியுது. அப்போ மக்கள் ஒவ்வொரு விதமான ஃபோன்ஸை ட்ரை பண்ணும் போதும் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அப்போ மக்கள் இந்த ஃபோன்ஸில் என்னத்தை விரும்புகிறாங்க இல்லை அந்த ஃபோன்ஸில் என்னத்தை விரும்புகிறாங்கன்னு அந்த டேட்டா அவங்களுக்கு இருக்கிறதன் மூலமாக இவங்களால் ஃப்யூச்சரில் இன்னும் பெஸ்ட்டான மக்களுக்கு பிடித்த மாதிரியான ஃபோன்ஸை உற்பத்தி செய்கிறதுக்கு உதவியாக இருக்குது இந்த தகவல். மற்றது எப்போவுமே இந்த மார்க்கெட்டிங்கில் பார்க்க போனீங்களா சாய்ஸுகள் அதிகமாகும் போது மக்களால் சூஸ் பண்ணுற விதம் குறையும். இப்போ ஒரு ஃபோனோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வரும்போது அதுக்கு சாய்ஸுகள் கணக்கு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோனுக்கு கலரில் பார்க்கும்போது எல்லா பிராண்ட்ஸையும் பாருங்கள், ஒரு 2 கலர் இல்லை 3 கலர் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா 10 கலர் 15 கலர்ன்னு அவங்களால கொடுக்க முடியாமல் இல்லை. அப்படி அவங்க உற்பத்தி பண்ணும்போது ஏதாவது ஒரு கலர் அதிகமாக விரும்பப்பட்டுச்சுண்டா மற்றதுகளுடைய சேல் பாதிக்கப்படும். அதே மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குழப்பத்தில் நாங்களும் தெளிவாக ஆறுதலாக யோசிப்ப முன்னிட்டு இதை வாங்காமல் விட்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட. அப்படி இருக்கும்போது இவங்க அதிகப்படியான ஃபோன்ஸையும் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரே பிராண்டில் இருந்து ஒரே மாதத்தில் அதிக ஃபோன்ஸ் வந்துச்சுண்டா மக்களுக்கு எது வாங்குறதுன்ற ஒரு குழப்பம் பெறும். அதனால இவங்க இப்படி 5 பிராண்டாக வைத்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஃபோன்ஸை டெஸ்ட் பண்ணுற வேலையும் நடக்கும். அதே மாதிரி பிராண்ட்ஸ் இந்த 5 பிராண்டுக்கும் என்று மாதத்துக்கு ஒரு ஃபோனோ இல்லை 2 ஃபோன் தான் வரும்போது மக்களுக்கு பார்க்கும்போது ரைட் இந்த மாதத்தில் இந்த 2 ஃபோன் தான் வந்துச்சு, அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கும் மக்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்களா, மீ நிறுவனம் தாங்கள் தான் தங்களுடைய சப் பிராண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம்ன்றதை பப்ளிக்காக சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்ன்றது எந்த இடத்துலையுமே, அது முக்கியமாக இந்த ஃபோன் பேக்கேஜஸ் மற்றது இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எதுலையுமே பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்ன்ற நேமை மென்ஷன் பண்ணுறதில்லை. அவங்க சப் பிராண்டாக இப்போ ஓப்போக்கு சப் பிராண்டாக ரியல்மி இருக்கும்போது ரியல்மியில் வர சார்ஜர் சம்டைம்ஸ் ஓப்போன்ற நேமோட வரும். ஆனால் அதில் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் ஓப்போலியோ விவோலியோ மென்ஷன் பண்ணி இருக்காது. இதே மாதிரி OnePlus அவங்க ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருந்தாலும்
OnePlus பிராண்ட் பை ஒப்போன்னு போட்டிருப்பாங்களே தவிர பிராண்ட் பை BBK Electronics அவங்க மென்ஷன் பண்ணுறதில்ல. ஸோ இவங்க வந்து இந்த ஃபோன் பிராண்ட்ஸை மக்களுக்கு முன்னாடி அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் விளம்பரங்களை கொடுத்து காட்டினாலும் தங்களுடைய பேரண்ட் கம்பெனியான BBK Electronicsன்றது சம்மந்தமான எந்த ஒரு தகவலையும் மார்க்கெட்டில் லீக் ஆக விடாமல் ஒரு ரகசியமாக பார்த்துக்கிட்டு வராங்க. இது ரகசியம் மட்டும் சொல்லிடாது, ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக சர்ச் பண்ணுறவராக இருந்து இல்லை இந்த கம்பெனிஸை பற்றின நியூஸஸை ஏற்கனவே நீங்கள் வேறு யூடியூப் சேனல்ஸ்லேயோ இல்லை நியூஸில் பார்த்துருக்கலாம். பட் சாதாரண ஒரு எண்ட் கன்சியூமராக எந்த ஃபோன் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குமென்று தேடுற ஒரு கன்சியூமர் எல்லாருக்குமே இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்குமென்ற கட்டாயம் இன்றைய நிலைமைக்கு இல்லை. ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த BBK Electronics என்ற நிறுவனத்தை பற்றின என்னுடைய விளக்கம். அந்த வகையில் இந்த BBK Electronics நிறுவனம் வந்து எவ்வளோ பெரிய நிறுவனம், எத்தனை நாடுகளில் அதிகப்படியான மார்க்கெட் ஷேரை வைத்திருக்காங்கன்ற விடயங்கள் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு தெரிந்திருக்க மட்டும் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் இடக்கிட இந்த மீ நிறுவனத்தை பற்றியும் சில விடயங்களை சொல்லியிருப்பேன். ஸோ மீ நிறுவனத்தை பற்றின ஒரு தனியான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு தேவையண்டா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.